ஃபிஃப்த் கொஸ்டினில் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர், நீங்கள் எந்த இன்டிஜராக எடுத்துங்க அது ஸ்கொயர் பண்ணிங்க, அந்த நம்பரு 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் வந்து 0 ஆர் 1 வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே என்ன நம்பர்னு கொடுக்கல, நம்ம எந்த நம்பர்லாம் எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லெட் ஃபர்ஸ்ட் நம்பர் பி நான் ஈவன் எடுக்கிறேன். இதை நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நான் 2Kன்னு எடுத்துட்டேன்னா அது என்ன பண்ணணுமா, ஸ்கொயர் பண்ணணுமா. ஸ்கொயர் பண்ணி 4ஆல் டிவைட் ஆனால் அது 0 ஆர் 1 வரும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஸ்கொயர் கொடுத்ததுனால இப்போ ஸ்கொயர் ஈக்குவல்னா வருங்க எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2K ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ இங்கே 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, Kவை ஸ்கொயர் பண்ணால் K ஸ்கொயர். அப்போ இது மல்டிபிள் ஆஃப் 4ன்னு இருக்குது. அப்போ மல்டிபிள் ஆஃப் 4ன்னு இருந்தாவே இந்த டேர்ம் வந்து 4ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் divisible by 4. இது 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது 4ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா வருங்க ரிமைண்டர் 0 வரும். எதுவுமே இல்லைன்னா வருங்க ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். ரிமைண்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேர்ம் வந்து 4K ஸ்கொயர் ப்ளஸ் 0 இல்லையா, ஏன்னா வேல்யூ மாறப்போகுது. 0 கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் அந்த நம்பர் தான் வரும். அப்போ இங்கே 4K ஸ்கொயர் ப்ளஸ் 0ன்னா அப்போ இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா ரிமைண்டர் நமக்கு என்ன வருங்க 0ன்னு வரும். நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கும்போது நான் செகண்ட் நம்பர் பி ஆட் எடுத்துக்கிறேன். செகண்ட் நம்பர் பி ஆட். அப்போ ஆட்னு என்ன பண்ணணும், அது கூட ஒன்று ஆட் பண்ணணுமா. அப்போ இங்கே 2K + 1. ஸோ ஆட் நம்பர் ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். அப்போ இதையும் ஸ்கொயர் கொடுத்ததுனால அப்போ இந்த நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இங்கே 2K + 1 ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது, A + B ஹோல் ஸ்கொயர். A + B ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா, A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ 2Kன்னு அர்த்தம். ஸோ ஏவோட வேல்யூ 2K, ஸோ பியோட வேல்யூ வந்து 1. அந்த ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தால் அப்போ ஏ ஸ்கொயர், இங்கே ஏவோட வேல்யூ என்னங்க 2K, 2K ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2AB. இப்போ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னங்க 2K ப்ளஸ் பியோட வேல்யூ 1 ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர். B ஸ்கொயர்னால் இங்கே 1 ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ இங்கே 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, Kவை ஸ்கொயர் பண்ணால் K ஸ்கொயர். ஸோ இது ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 வருமா. அப்போ இங்கே 4 × K 4K ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இருந்து நான் காமனாக நான் 4 மட்டும் வெளியெடுக்கிறேன். இந்த டேர்ம் இருந்து நான் காமனாக நான் 4 மட்டும் வெளியெடுத்துன்னா வரும், இங்கே K ஸ்கொயர் ப்ளஸ் Kன்னு வரும். அப்போ இங்கே ப்ளஸ் 1 வரும். அப்போ இந்த டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இது மல்டிபிள் ஆஃப் 4 இருக்குது. அப்போ மல்டிபிள் ஆஃப் 4 இருந்தால் கண்டிப்பாக இந்த டேர்ம் எதாவது டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இட் இஸ் divisible by 4. அப்போ இது 4ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வருங்க 1. ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1.